பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய ஆத்மா சில நேரங்கள்ல தொய்ந்து விடுகிறது, சோர்ந்து போய் விடுகிறது, தளர்ந்து போய் விடுகிறோம். அது எப்போதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம தளர்ந்து போய் விடுகிறோம். வேதத்துல அப்படி சில பிரச்சனைகள் வரும் பொழுது தொய்ந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப யோனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் மீனின் வயிற்றில் இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி கதறி அழுது ஜெபித்து தொய்ந்து போகிறான். அதே மாதிரி தாவீதை பார்த்தீங்கன்னா, சிக்லாகுக்கு போகும் பொழுது அவனுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் அங்கு கூட இருக்கிறவங்க அத்தனை பேருடைய பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அவன் தொய்ந்து போய் விடுகிறான். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை ஒரு வெறுக்கும் பொழுது, காய்மகாரமாய் பார்க்கும் பொழுது இந்த உலகமே அவனுக்கு இருண்டு போய் விடுகிறது. என்ன எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக தோன்றி விடுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்க. நம்ம எப்பெல்லாம் தோய்ந்து போவோம் தெரியுமா? இப்ப வேதத்துல இருக்கிறவங்க இன்ன காரியங்கள்ல தோய்ந்து போனாங்க. நம்ம எப்பெல்லாம் தோய்ந்து போவோம் தெரியுமா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு மாதத்துல 31 நாட்கள் இருக்குதுன்னா, அந்த 31 நாட்களும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளம் எப்படா நம்ம கைக்கு வரும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஆனா அந்த சம்பளத்தை வாங்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி அது இது பண்ணும்போது மாசம் முடியும் போது நமக்கு இருக்காது. ஏன்னா அதை வாங்கி ஒரு முழுசா ஒரு 10 நாள் கூட நம்ம கையில இருக்காது. ஒரு பக்கம் லோன் கட்டணும், இன்னொரு பக்கம் ஃபீஸ் கட்டணும், இன்னொரு பக்கம் வாடகை கட்டணும், இன்னொரு பக்கம் பெட்ரோல் செலவு, இன்னொரு பக்கம் ரீசார்ஜ் செலவு, இன்னொரு பக்கம் கேஸ் செலவு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இது இந்த மாசம் இவ்வளவுன்னு சொல்லி பட்ஜெட் போட்டு பார்த்தா நம்ம கையில மிச்சமாவது ஒன்றுமே கிடையாது. நிறைய பெண் பிள்ளைகள் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் எப்படியாக இந்த மாதத்துல கொஞ்சம் சேமித்து வைக்க வேண்டும், நான் இத்தனை பெண் பிள்ளைகளை வைத்து இருக்கிறேன், நான் எப்பொழுது கரை சேர்ப்பது, எப்பொழுது அவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பது, பணம் சேர்க்கவே முடியவில்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற எவ்வளோ பேர். அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு மாசம் ஒரு 15 தேதி வந்த உடனே நம்மளுடைய ஆத்மா நம்மளையே அறியாம அப்படியே சோர்ந்து விடுகிறது, தொய்ந்து போய் விடுகிறது. அதான் அவன் அந்த யோனா சொல்றான் பாருங்க, என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்துல பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்துல வந்து சேர்ந்தது. நிறைய வேலைகள்ல தொய்ந்து விடுகிறோம். என்னப்பா வாழ்க்கை இது? இப்ப பாருங்க, தங்கம் விலை உச்சத்தை தொற்றுக்கிறது. இப்ப இந்த போர்னால எக்கச்சக்கமான விலைவாசி. இப்ப பெட்ரோல் விலை ஏறுமா, எல்லாம் எண்ணெய் கச்சா எல்லாம் பாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணதுனால இப்ப பெட்ரோல் விலை கூடுமா, தங்கம் விலை பல விதத்துல கூடுமா, எல்லா விலைவாசி உயர்வுகள் பல விதத்துல அதிகரிக்குமா. அப்போ கஷ்டப்படுற ஜனங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்போ நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சம், ஆனா செலவு பல மடங்கு வருகிறது. ஒரு குடும்பத்துல 4 பேர், 2 பேர் 3 பேர் வேலைக்கு போறாங்கன்னா, ஒருத்தர் வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சேமிக்க முடியாத அளவுக்கு போய் விடுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். இந்த யோனாவை போல நம்ம அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய சமூகத்துல அவரை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் வேதனைகளை அனுபவித்து இன்றைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, தங்கம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகிறது. நான் என்றைக்கு என் பிள்ளைகளை கரை சேர்ப்பது, என் பிள்ளைக்கு திருமணம் செய்து முடிப்பது, அல்லது வீட்டை கட்டுவது, அல்லது நான் நினைத்த காரியங்களை இந்த பிசினஸ்ல எப்படி என்னுடைய எல்லாதவற்றையும் நான் செய்வது என்று தொய்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த யோனாவை போல கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய விண்ணப்பம், நீங்க அந்த கண்ணீரோடு ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துல பரலோகத்துல போய் எட்டும். உடனடியாக பதில் உங்களை அடையும். எப்படி உங்க விண்ணப்பம் கர்த்தரை எட்டுச்சோ, பதில் உடனடியாக உங்களை எட்டும். நீங்க கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. அந்த நேரத்துல என்னடா வாழ்க்கை இது, எதுக்காகடா வாழணும்னு சொல்லி சோர்ந்து போவதை காட்டிலும்
அட என்னடா இது, இப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கவே முடியலையே, எங்கெங்கயோ கொடுத்துட்டு வெறுங்கையா நிக்கிறோமே என்று நீ தளர்ந்து போனாலும் கர்த்தரை மாத்திரம் நினைத்துக்கொள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க கர்த்தரை நினைக்கும் பொழுது உங்க சமூகத்தில், தேவனுடைய சமூகத்துல உங்க ஜெபம் போகும், உங்களுடைய மடியில் அவருடைய பதில் திரும்பும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எத்தனையோ பேர் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களும், விலைவாசி உயர்வு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மனுஷன் வாழுகிற வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது ராஜா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. சீக்கிரம் இந்த விலைவாசி உயர்வுகள் எல்லாம் குறைய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. நீங்க அப்படியா செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.